வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு, திடீரென அனைவரும் மோதல், அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது போர்க்கொடி தூக்கி உள்ள செங்கோட்டையனிடம் தொலைபேசியில் பேசிய எடப்பாடி அதே நேரத்தில் அவரை ஓரங்கட்டவும் வியூகம் அமைத்து வருகிறார். இதனால் தனது ஆதரவாளர்களை செங்கோட்டையன் திரட்டி வருவதால் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை அடுத்த அன்னூரில் அவிநாசி ஆத்திடக்கடவு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தார். மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, அத்தியூர், கோபி, பவானி சங்கர், பெருந்துறை ஆகிய தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என அனைவரும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி தலைமையில் நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டம் மற்றும் டெல்லி அலுவலக திறப்பு விழாவிலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு தொண்டர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது, பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விளக்கமளித்த செங்கோட்டையன் எடப்பாடி மீது குற்றச்சாட்டு இருந்தார். இந்த நிலையில் நேற்று மதியம் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு சமாதானம் செய்ய முயன்றுள்ளார். அப்பொழுது அடுக்கடுக்கான புகார்களை செங்கோட்டையன் கொட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா இருந்தபொழுது கட்சியில் தனக்கு ஒரு முக்கியத்துவம், மாநிலம் பொறுப்பு ஆகியவை பற்றியும், தற்பொழுது 3 தொகுதிகள் அடங்கிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு செயலாளராக நியமித்திருந்ததை, தமிழ் மகன் உசேல், ஆர்பி உதயகுமார் ஆகியோருக்கு பதவி கொடுத்தது பற்றியும், குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் தனக்கான முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சட்டமன்ற கோரநாடா பதவி கொடுத்ததும் பற்றியும் குமுறி உள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூவத்தூரில் முதல்வர் தேர்வு பொழுது தான் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டதை மாற்றிவிட்டு தன்னை கட்சியில் இருந்து புறக்கணிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டுள்ளார். கட்சியில் மேற்கு மண்டலம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களின் ஆதரவு உள்ள நிலையில் தன்னிடம் எவ்வித ஆலோசனையும் செய்யாமல் கட்சியில் மேற்கொள்ளப்படும் வரும் மாற்றங்கள் குறித்து தனது அதிருப்தியை ஏற்படுத்தியதாக குறிப்பிடுகிறார். மேலும் திருப்பூர் நாடாளுமன்றம் தொகுதி வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பான தனக்கு தகவல் கூட தெரிவிக்காதது, தன்னுடைய மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏவிற்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்து அவருக்கு கீழே தன்னை கட்சி பணியாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளியது ஏன் எனவும் கேள்வியும் எழுப்பியதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் கட்சியை பலப்படுத்துவதற்கு பதிலாக கட்சிக்குள் யாரை ஓரங்கட்டலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் கட்சி எப்படி வளரும் எனவும், தொடர்ந்து கட்சி ரீதியாக தன்னை புறக்கணித்து வருகின்ற நிலையில் எப்படி கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என்றும் தனது கோபத்தை காட்டமாக வெளிப்படுத்தி உள்ளார். செங்கோட்டையன் கூறிய அனைத்தையும் மேற்கொண்டு கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலும் அளிக்காமல் கடைசி வரை மௌனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அதிமுகவில் மேலும் ஒரு பிளவு ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்த்ததால் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் குறித்து தனது ஆதரவு நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக சமாதான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும், மற்றொரு புறம்
செங்கோட்டையன் ஓரங்கட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இதனை செங்கோட்டையன் உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியால் யாரெல்லாம் கட்சியில் ஓரங்கட்டப்படுகிறார்களோ அவர்களோடு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரியவருகிறது. இதனால் எடப்பாடி அதிர்ச்சி அடைந்துள்ளார். எடப்பாடியின் சமாதானத்தை எதிர்க்காததால் சசிகலாவுடன் அணி சேருவாரா அல்லது மற்ற கட்சியில் சேருவாரா என்ற பரபரப்பு மேற்கு மண்டல அதிமுக நிர்வாகிகளுக்கு எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.